கைக்குழந்தைகளை கையில் ஏந்தியவாறு யாழ் மாவட்ட சுகாதார ஊழியர்கள் நிரந்தர நியமனம் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தின் முன்பாக இன்று காலை முதல் நண்பகல் வரைக்கும் தமது போராட்டத்தினை மேற்கொண்டதுடன் வடமாகாண ஆளுநரினையும் சந்தித்து நிரந்தர நியமனம் குறித்து கலந்துரையாடினார்கள். இதன்போது நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை அலுவலகத்திற்கு வருமாறும் நிரந்தர நியமனம் குறித்து உறுதியான பதிலளிப்பதாகவும் வடமாகாண ஆளுநர் ரிஜினோல்ட் ஹூரே ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் குடும்ப வறுமை, தொழில் இல்லாத பிரச்சினை, குடும்பங்களையும் கைக்குழந்தைகளையும் பராமரிப்பதற்கு கூட பால்மா வாங்க முடியாத நிலையில் இருக்கும் தமக்கு வேலை வாய்ப்பினை வழங்குமாறு பல கோரிக்கைகளை முன்வைத்த போதும் வடமாகாண அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் கைக்குழந்தைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தாய்மார் தெரிவித்தனர். 13 வருஷமாக கடமாற்றி கொண்டு வரவங்களுக்கு நிரந்தர நியமனம் தரவில்லை. எல்லா இடங்கள்லையும் போய் ஸ்ட்ரைக் எல்லாம் செய்த ஒரு முடிவு எங்களுக்கு கிடைக்கல. கைக்குழந்தையோட 47 நாள் குழந்தையோட 2 மாத குழந்தையோட அப்படி 4 மாத குழந்தையோட எல்லாரும் நிறைய சிரமத்தின் மத்தியில் வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த இதோடையாவது தீர்வு தருவாங்க. 16 வருடம் கடமையாற்றி கொண்டு வரோம். அந்த கடமையாற்றி கொண்டு வந்த காலகட்டங்களில் நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டது. அதில் இவ்வளவு 328 பேர் யாழ் மாவட்டத்தில் இருக்கிறோம். 328 பேரையும் புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கின்றோம். பல தரப்பினரிடம் நாங்கள் கோரிக்கைகள் விடுத்தும் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான சாதகமான பதில்களும் கிடைக்கவில்லை. இன்று ஆளுநர் ஐயாவை சந்திக்கிறதுக்காக இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்ட நாங்கள் அதில் இன்று ஆளுநர் ஐயாவை சந்தித்த நாங்கள் அவர் மத்திய அரசிடமிருந்து ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் சத்தியலிங்கம் சார் என்று சொல்லி சுகாதார அமைச்சர் யாழ் மாவட்டம் வடமாகாணம் சுகாதார அமைச்சரோட கதைச்சதாகவும் மீண்டும் சுகாதார அமைச்சர் யாழ் மாவட்டம் அவருக்கு ஃபோன் பண்ணி ஆளுநர் ஐயா கதைக்கும் போது அவர் தன் இது கூட்டம் ஒன்றில் இருக்கிறதாகவும் அதில் இருக்கிறதால கோலை ஆன்சர் பண்ணி கதைக்கு இல்லை. அதால் ஆளுநர் ஐயா வெள்ளிக்கிழமை எங்களுக்கு மீண்டும் சந்திக்க சொல்லி அனுமதி தந்திருக்கு. அனுமதியை எங்களுக்கு பெற்றுத்தர வேணும். அப்படி வெள்ளிக்கிழமை எங்களுக்கு இந்த அனுமதி பெற்றுத்தராது விடில் வெள்ளிக்கிழமையிலிருந்து நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடருவோம் என அறிவிக்கின்றோம். நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை வடமாகாண ஆளுநரின் பதிலை அடுத்து தொடர்ச்சியான உண்ணாவிரத போராட்டத்தினை முன்னெடுக்கப் போவதாகவும் அவர்கள் எச்சரித்தனர்.